நயன்தாராக்கா கூட சொன்னாங்க அவன் பையனும் போறப்ப லேட்டா தான் போறானாமா. ஏன்னு கேட்டதுக்கு பஸ் வர்றது இல்லைங்க. நயன்தாராக்காவே புதைச்சிருன்னு சொல்லிடு. நீங்க அவங்கள எல்லாம் திட்டால வச்சுக்க. என்னமா இவரு கேட்டு போது பக்கத்து வீட்டுல கேட்டுச்சுன்னா அவங்க சொல்லி விட்டுருவாங்க. நீங்க என்ன சொல்ற மாதிரி நீங்க அந்த அக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் சொல்றத மட்டும் கேளு. கேட்டுட்டு தானே இருக்க, சொல்லுங்க. அதை விடு. போன வாரம் அவங்க ஸ்கூலுக்கு போனல, அப்ப பேரண்ட்ஸ் மீட்டிங் அவங்ககிட்ட என்ன சொன்னாங்க கேளு. என்ன சார் சொன்னாங்க? அது என்ன குட் பாய் நல்ல பையன்னு சொன்னாங்கம்மா. அப்புறம் ஹோம்ஒர்க் எல்லாம் கரெக்டா பண்றாங்க அவங்க பையன், எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா எழுதுறான். பசங்க பையனுக்கு வந்து பழக்க வழக்கமெல்லாம் நல்லா தான் இருக்கு, டீசெண்டா பையன் நல்லபடியா அப்படி இருக்கான். வாத்தியாருங்க கிட்ட எல்லாம் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறான். ஆனா சின்னதா எப்படின்னா ஹோம்ஒர்க் பண்றோம், கையெழுத்து மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்தபடி என்னை பத்தி தப்பாவே சொல்ல. நீங்க தான் இவனை தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏய் ரெண்டா எடுத்து மூணா புதைச்சிருவேன். என்ன நீங்க மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அவன் நல்லா அமைதியா இருக்கு. என்ன சொன்னாங்க அப்படியே சொல்லு. என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க நான் சொல்றேன், அதுக்கப்புறம் அவன்கிட்ட கேளு. பேரண்ட்ஸ் மீட்டிங் போன வாரம் போனப்போ இவங்க கூட ஒரு 10 பசங்க இருக்காங்க. அந்த 10 பேரண்ட்ஸ்ல என்ன மட்டும் தனியா கூப்பிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? செருப்பு பிஞ்சிரும். 10 மணிக்கு தான் ஸ்கூலுக்கு வரானாமா. 10 மணிக்கு வந்தாலுமே ஹோம்ஒர்க் எதுவுமே கரெக்டா பண்றது இல்ல, நோட் புக்ஸ் எதுவுமே கரெக்டா கொண்டு வரது இல்ல. 4 ஹோம்ஒர்க் கொடுத்தா அதுல 1 மட்டும் தான் பண்றானாமா. அதோட பெரிய விஷயமா அவன் பழக்க வழக்கம் எல்லாம் சரியே எல்லாமே கஞ்சா குடிக்கிங்க. டெய்லி இங்கிருந்து 8 மணிக்கு போய் 9 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துக்கிறானாமா. அங்க என்ன பண்றான்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க மிஸ் என்ன சொல்றாங்க தெரியுமா? இனிமேல் வந்துட்டு எங்க பார்க்க மாட்டாங்களாமா. அவன் இதுக்கு மேல ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா கூட டிசி கொடுத்துருவாங்க. இப்படியே படிச்சுட்டு இருந்தானா இவெல்லாம் நம்மளை காப்பாற்ற மாட்டான். நம்ம கடைசியில பிச்சை தான் இருக்கணும். நீ போய் புள்ளிட்டு தெரியலையா? என்ன நடந்தது உண்மையை சொல்லு. நான் நீ சொல்றத நம்புறதா, உங்க அப்பா சொல்றத நம்புறதா? 2 பேரும் என்ன பைத்தியக்காரி ஆக்குறீங்களா? யார நம்புறதுன்னு எனக்கே தெரியல. நீ பெத்த பையன் நான் போய் சொல்லுவேன் உங்ககிட்ட. அப்ப நீங்க ஏங்க மாத்தி சொல்றீங்க? நீ பெத்த பையங்கிறனா தான் அவன் போய் சொல்றான். ஒழுங்கா இப்ப எனக்கு விசாரிச்சு உண்மையை கேளு. நீ இப்ப உண்மையை சொல்றியா பொய்ய சொல்றியா? 2 பேர் சொன்னீங்கன்னா நான் யார் சொல்றேன் நம்புறது? நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. யார் சொல்றேன்? நீங்க பெத்த பையன் நான் போய் சொல்லுவேன். நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. அவர் சொல்றாருங்கிறதுக்காக நான் சொல்றதெல்லாம் பொய்ன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. என்னங்க இவன் எப்படி சொல்றான்? நீங்க அப்படி சொல்றீங்க, இவன் எப்படி சொல்றான்? நீ தானே பெத்த, ஆனா நல்லா போய் சொல்லி பண்ணிட்டான். இது என்னங்க குத்தம்? பெத்தா போய் சொல்லுவான். நாங்க இதெல்லாம் நியாயமா? எனக்கு தெரியாது. இப்ப நீ அவன்கிட்ட கேட்டு அவங்க டீச்சர் எங்கிட்ட கேட்டு கேள்வி நீ கேக்குற. அவன் சொன்னாரு எங்க டீச்சர்கிட்ட, மூஞ்சியை மட்டும் விட்டுருங்க சார், விட்டுருங்க மேடம், உடம்பு தோலை உரிச்சிருங்க அப்படிங்கிறாரு. அவங்க சும்மாவே அடிப்பாங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? நானே தவமா திறந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் பிறந்திருக்கான். போட்டு ஏங்க இப்படி சித்திரவதை சொல்றீங்க? பிறக்காமையே இருந்திருக்கலாம். ஏங்க இப்படி எத்தனை கோயில் ஏரியா? நீ சும்மா வாய வச்சு நடிக்காதீங்க. அம்மா அம்மா என்ன பேசாம அனாதாசிரமத்துல விட்டுருங்கம்மா. ஏங்க இப்படி புள்ள முன்னாடி இப்படி பேசுறீங்க? 4 வருஷம் எத்தனை கோயில் ஏறாத கோயில்ல, ஹாஸ்பிட்டல்ல, திருப்பதி போயிருக்கலாமா? நீ இந்த நாடகம் எல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி கிட்ட நடிக்காது சரியா? அழகு நீ பண்றீ. டேய் 10 மணி வரைக்கும் எங்க போற? எங்கேயுமே போல, நான் ஸ்கூலுக்கு தான் போறேன். ஆனா போறது லேட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஸ்கூல் எவ்வளவு கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டர்ஸ். மெதுவா நடந்து போனா 8 முக்காலுக்கு போயிடலாம். ஏய் நீ கொஞ்சம் சைலண்ட்ல போடு. நீ சொல்றா டேய். என்னத்த சொல்ல? ஹோம்வொர்க் ஏன் பண்ணல? ஹோம்வொர்க் பேனா தீந்துருச்சுப்பா. பேனா தீந்துருச்சா? பேனால இங்கு தீந்துருச்சுப்பா. ஏய் இங்கு பாட்டிலே வாங்கி தர மாட்டேங்கிறீங்க. நீங்க அம்மாக்கு டானிக்கே வாங்கி தர மாட்டேங்கிறீங்க. இதுல எனக்கு இங்கு பாட்டில் வேறையா? என்ன நீ சொல்றான் இவன்? நீங்க தான் என்ன பேசாம இருந்தீங்களா? அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? கேளுங்க அப்படின்னா. இப்ப சொல்லுங்க பாரு, இங்கு பாட்டில் எங்க? 2 செருப்பு எடுத்து 2 பேர் அடிப்பேன். ஒழுங்கா அவன்கிட்ட நீங்க தானே பேசாம இருந்தீங்க. என்ன இங்கு பாட்டில் வாங்கி கொடுத்தல? அவன் இல்லன்றான். ஏங்க வச்சுக்கிட்டே இருப்ப, எழுத மாட்டாங்களா, படிக்க மாட்டாங்களா? வச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன திங்கிற பொருள் இங்கு பாட்டில் தீந்துருச்சுன்னா தீந்துருச்சு தான் சொல்லுவாங்க. சரி இங்கு பாட்டில் தீர அளவுக்கு எழுதுறான். அப்போ எதுக்கு பேசாது? சரி இங்கு பாட்டில் தீர அளவுக்கு எழுதுறான்ல, ஆனா ஏன் ஒரு நாள் ஹோம்வொர்க் கூட பண்ணாங்க? எனக்கு எழுதல, அந்த பக்கத்து கிளாஸ் பொண்ணு எழுதி தர சொன்னுச்சு. இப்ப கேளு. பொண்ணுகிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா இல்லையா? நீ படிக்க போறியா இல்ல எதுக்கு போற? இல்லம்மா உனக்கு பிள்ளைகிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா இல்லையா? படிக்கிறதாமா அது. என் பசங்க எவனுமே படிக்க மாட்டாங்க, பிள்ளைங்க தான் படிக்குமா? பிள்ளைங்க கூட சேராத, வாழ்க்கை நாசாகி போயிடும். வாழ்க்கையே வெறுத்துருவேன். எதுக்கு போறியா அது மட்டும் பாரு. படிக்க போறியா படிக்க போற, இல்லாட்டி போகாத. நீங்க வேலைக்கு போன கூட்டு போங்க. கரெக்ட் பண்ணிக்கிறேன்னா என்னதை கரெக்ட் பண்ணிக்கிற? செருப்பு கரெக்ட் அடிச்சுன்னு வை. நக்கல்லாம் நம்ம பண்ணிக்கிறேன். நீ ஏன் புரிஞ்சுக்கலன்னா எப்படிமா? நான் தான் இப்ப பேசுறேன். உடைய பொண்ணுகிட்ட அன்னைக்கு என்ன சொன்னேன்? அம்மா அந்த பொண்ணுகிட்டலாம் பேச மாட்டேமா அப்படின்னு தானே சொன்னேன். அப்புறம் எதுக்கு திருப்பி அந்த பிள்ளைங்க கூட பேசுறேன்?
ஏதோ ஒரு ஹெல்பிங் மைண்ட். நமக்கே ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை, நீ ஹெல்ப் பண்றியா? அதான். உனக்கே ஜாமி பேசலாம் உங்க அப்பா உங்க அவங்க பெரிய பையன் மகன்றது வாங்கி கொடுக்கலாம். வெக்கமா இல்லை உனக்கு? ஏய் நீ போய் அவனை சொல்றியா என்ன சொல்றியா? நான் உங்களை சொல்லுங்க, இங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கரெக்டா பேசு. சரி அழுகாதடா, ஏன்டா அழுகிறேன்? கஷ்டமா இருக்குமா நீ அழுகிறத பார்க்க? உங்க 2 பேருக்கு கொடுக்கறது எனக்கு தானே கஷ்டமா இருக்கு. உங்களை 2 பேருக்கு கையில இருக்கப்பெல்லாம் போனே வந்து பண்ணாது. எங்க வச்சாதான் போன் வந்துட்டே இருக்கும். இந்த மேனேஜரா கர்மம். ஏன்டா இங்கே உட்காந்துருக்க? உங்க அப்பா திட்டுறதுக்கா? நீ போய் புக் எடுத்து வச்சு படிடா. அவர் திட்டுறாருங்கிறதுக்காக நான் போய் இது பண்ணணுமா? ஏமாமா நீ இங்கேயே உட்காந்தா உங்க அப்பா கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பதுடா. போமா, நீங்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, அவரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. படிக்காட்டி பரவாயில்ல, புக் எடுத்து போய் சும்மா உட்காரு, சரியா? இல்லாட்டி உங்க அப்பா கேள்வி மேல கேள்வி கேட்டு என்னை கொல்லுவதுடா. உங்க கூட சேர்ந்துட்டு சும்மா புக் எடுத்து வச்சு உட்கார வேண்டிய நிலைமையா போச்சு. எனக்கு படிக்கணும்னு தோணுச்சுன்னா நானே படிப்பேமா. அப்ப இங்கே உட்காந்து உங்க அப்பா வந்து அங்கிருந்து மிதிப்பதே நீ வாங்கிக்க. நான் கிச்சன் போகிறேன், என்னை கூப்பிடாத. அப்பா அடிக்கிறான்னு அம்மானு கூப்பிடாது. இல்லை, நான் போய் புக் எடுத்து வச்சுக்கிறேன். ஹலோ சார் 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 நான் கட் பண்ணல சார். சிக்னல் இல்லாமல் கட் ஆயிடுச்சு சார். நிஜமா போனேன் சார். நான் புரிஞ்சுக்குங்க, நான் போனேன், நிஜமாவே போனேன். அவங்க காசு தர மாட்டேங்கன்னு நான் என்ன பண்ணிட்டோம்? நாளைக்கு நான் மறுபடியும் போவேன் சார். நேற்று போனப்போ அவங்க வீட்டில் இல்லை. அவங்ககிட்ட விசாரிச்சு தான் வந்திருக்கேன். நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுறாங்க. நான் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன் உங்களுக்கு. இல்லை அக்கௌண்ட் நாளைக்கு க்ளோஸ் பண்ணிடலாம் கண்டிப்பாக. புரிஞ்சுக்குங்க, நாளைக்கு வந்து பேசுகிறேன் சார். நான் வேறு பிரச்சனை பத்தாதுன்னு இவங்க பிரச்சனை தான் இருந்தால் இவன் பிரச்சனை அதுக்கு மேலேயே இருக்குது. பணம் தரலாம் நான் என்ன பண்ணிட்டோம்? என் கை காசு போட்டு தான் கட்டேன் உங்களுக்கு.